ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பல் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் அவல் கூட யூஸ் பண்ணலாம். நான் கெட்டி அவலுங்கிறதுனால 2 கப் அவலை எடுத்து நல்லா தண்ணியில் 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பேப்பர் அவல்னால் உங்களுக்கு கழுவ தேவையில்லை. நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 2 தடவை கழுவிட்டு இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சுருங்க. வாங்க 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இது ஒரு சாதம் மாதிரி இருக்குது. நம்ம சோறு வடிப்போம் இல்லையா, சோறு வடித்தா எப்படி தனித்தனியாக உதிரியாக இருக்கும், அதே மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா அவள். இந்த அவளெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் இப்போ அதில் ஒரு டைப் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரவை, 1 கப் ரவையை இந்த அவள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் துருவல், முட்டைக்கோஸ் துருவல், வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ அந்த அளவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்கறிகள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இல்லை அதிகமான காய்கறிகளும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறபடி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் மஞ்சள் தூள் தனியாக சேர்க்கலை. நீங்கள் மஞ்சள் சேர்க்காமல் அரைச்சிருந்திங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இது மாதிரி கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிக்க வரும். நான் கேரட் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கனால அந்த காய்கறியிலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி ரவை உறிஞ்சிக்கிடும். இல்லை நீங்கள் காய்கறிகள் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும். இதை நான் 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 3 தக்காளிகளை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடயும் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் காய்கறிகள் சேர்த்தனால தண்ணி எங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. நீங்கள் காய்கறிகள் எதுவும் சேர்க்கலைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுனாலும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை ரவை கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் உருண்டைகளை பிடிச்சி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கை இப்போ சூடாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லை, அதிக தடிமனாகவும் இல்லை, அந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப மெதுவாகவும் இருக்கும். வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.